நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா கிளாஸ் ஆஃப் ஸ்கேரி ஸ்குட் அது கேம் விளையாட போகிறோம். இது என்ன தெரியுமா? பொக்கவா கோசு போவா தண்டே இதான் நம்ம எல்லோரும் பாட்டியெல்லாம் நம்ம நல்லா இருக்குமே அங்கே ஓடலாம். என்னங்க ஓட முடியல. ஐயோ நம்ம ஓடிக்கிட்டே கிடக்குறோம். என்னங்க அப்பா நம்ம ஓடி செத்து போயிட்டோம். நம்மளும் அந்த கழட்டினாயும் டிஃபீட்டு. சரி வாங்க பண்ணலாம். என்ன ஆடுறேன் நான் தோற்று போயிட்டேன்னு. சரி வாங்க கிளாஸ் ஆஃப் ஸ்கேரி ஸ்குட் அங்கே ப்ளே பண்ணலாம். கிளைம் சொல்லி கொடுக்குறானுங்க என்னன்னா டெய்லி பண்ண போனஸ் சொல்கிறாங்க. லூஸ்ட்டு பேசுகிறாங்க. தமிழ் எடுத்துக்கூடா இந்த பொண்ணெலாம் நடக்க மாட்டேன். இல்லைங்க இந்த பொண்ணெல்லாம் எதுக்குங்க எடுத்துக்கிட்டு யூஸ் இந்த பொண்ணு லூஸ் மாதிரி இருக்குது. இந்த பொண்ணை எடுக்க வர சொல்கிறானுங்க. சரி வாங்க எடுக்கலாச்சு உள்ளே குடி போன்றானுங்க. நம்ம தோத்துட்டோங்க. நீங்கள் லைக் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்க. என்னங்க நம்ம ஐயோ என்னங்க எப்படி ஆயிடுச்சு? தப்பானு தொத்துப்பிட்டோம் போலங்க. ஏங்க என் தங்கச்சி வந்து நின்றுக்கிட்டே கிடக்குது. வந்து கூப்பிட சொல்லுங்க. விளையாட என் தங்கச்சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஸ்குட் கேம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போகலாமா? வாங்க நம்ம இந்த ஒரு வழி உனக்குள்ளேயே போகலாம். எங்கே இந்த பொண்ணு வர போகுது. ஏன் இந்த பக்கம் யாரும் போகிறாங்க? அண்ணே இல்லைண்ணே என்னடா எல்லோரும் போகிறாங்க. நம்மளும் ஏடா ஆயோட்ட என்னது ஃபேஸெல்லாம் நம்மளும் கட்டலாம். அண்ணே உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருதுண்ணே. ஓட்டிடுண்ணே. அடிச்சுட்டாங்க. எவனோ ஒருத்தர் வந்து இவனுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு நானும் போனேன். எவனோ ஒருத்தர் வந்து அடிச்சுட்டாங்க. இந்த பசங்க கூட போகக்கூடாது போலங்க. சவுண்ட் விட்டு கிடச்சிக்கலாம். ஏடிஎம் வச்சுக்கலாம். திரும்பி விளையாடலாம். விளையாடுகிட்டே நம்ம ஓடி போயிடும். வந்து இல்லைங்களா என்னங்க 0 மணி என் பக்கத்தில் வந்து நிற்காதடா, தள்ளி விட்டுறேன்டா. ஸ்டாப் என்னடா குதிச்சிடாங்கண்ணா. இவனுங்களாம் ப்ரோ பிளேயர் போவாங்க. வாங்க நம்மளும் குதிச்சிடலாம். அப்போ ஒரே குதி தான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் ஷேர் அப்ளை பண்ணியிருந்தனால வந்திருக்கோம். இவனுக்கு மட்டும் வேறு எதுவும் ஒரு கட்டுறவங்களும் ப்ரோ பிளேயர்ஸ் போனாங்க. ப்ரோ பிளேயர்லாம் வந்து விளையாடுறாங்க நம்ம கூட. இதுதான் அடுத்து இதுதாங்க அப்போ விளையாண்டது. இப்போ நம்ம இதை வணங்கலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டோங்க. டிஃபீட் பண்ண முடியலங்க. இவனுங்க வேறு ஃப்ரெண்டே எருப்பேத்துறானுங்க. இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்களே. இந்த கேம் விளையாடுங்க.
அந்த ஆயா நம்மளை தள்ளி விடுங்க. நம்ம வந்து கொடுத்துட்டோம். இந்த ஆயா வந்து அம்மா ஐயோ முதல் தடவை பண்ணுறதே சதப்புது. எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பை. முதல் தடவை பண்ணும்போது இப்படி சதப்புது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயாவை நம்ம எப்படிங்க கூப்பிடலாம்? ஏங்க ஐயோ டிஃபீட் வேறு பண்ண முடியலங்க. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டுனால அவனால் ஜெயிக்கவே முடியல. சரியான கேம் ஆச்சு. சரியான கேமுங்க. கரெக்டாக எடுத்துட்டா நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. என்னென்ன வேலை தெரியல. அடிச்சுட்டாங்க. நம்ம ஆப்பியே மட்டும் சொன்ன போனங்க. ஐயோ நான் இப்போ தானங்க விளையாடுறேன். அடுத்த நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து விளையாடலாங்க அடுத்த தடவை. வகவாகஸ் வந்துருக்கு. வகவாகஸ் வந்துருக்கு. எப்படி யாரா இருந்தது? என்னங்க அவன் ஓடுனா நம்ம அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேமுன்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன். ஆனால் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஸ்கேரி டீச்சர்னு ஒன்று வந்திருக்கு. அதை விளையாடலாம் வந்துடும். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவனை பாருங்க மோட்டு பட்டுல வர மாதிரியே இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே தானே. முன்னாடி இன்னைக்கு சண்டேனால மஞ்சு மீன் பாய்ஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே சூப்பரில் 12 மணிக்கு யாரும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ணால முன்னாடி போங்க. என்னங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்து போட்டு அடிச்சுட்டாங்க. ஐயோ சோகம் வேற கிடக்குதுங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் விளையாண்டு போடுறேன். நல்லா எனக்கு இந்த வரைக்கும் கேம்லாம் பிடிச்சிருந்தா இதுவே அப்புறம் வந்துட்டுருக்கு. பாப்பு பூ அந்த அவன் பாவம் பொண்ணு. இருக்காங்க இந்த கரெக்டாக கொடுத்து எனக்கு இல்லை ஓப்படம். அவங்க அடிக்கலங்க நல்லா தப்பிச்சிட்டவங்க. நீங்கள் சப்ளை பண்ணிருக்கிறது எவ்வளோ நம்ம அங்கே எவ்வளோ நம்ம அடிக்கிறாங்க. எங்கள் 2 இடத்துல இருந்து ஆட்டோ வாங்க போட்டுருக்காங்க. அவன் பாட்டுன்னு திரும்புறாங்க. உனக்கு சந்தோஷமா இருக்கு போல நான் சாப்பிட்றது. சிரிச்சாடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி நான் விளையாட முடியுதுன்னு. இந்த மேட்சை நீங்கள் முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிச்சிடாதீங்க. பயமாக வேறு கிடக்குது. இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக கிடக்குது. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பண்ணிக்கிறாங்க. 70 மீட்டர்ஸ் வந்துட்டோம். லூஸ் மாதிரி வந்து நடக்கிறேன்.
நம்மளும் இதே மாதிரி தாங்க ஓடணும் கடைசியில் இப்படி வந்து கடைசி ஓட்டிக்கிட்டு வந்துட்டோம். முன்னாடி நின்றுக்கலாம். எங்கள் ஃபோனு ஸ்டக் ஆகிடுச்சுங்க. திடீர்னு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் எங்கள் ஃபோனையும் மூடுங்கிற மாதிரியே கிடக்குது. இந்த ரேசம் முன்னாங்கன்னா அடுத்த மேட்ச் பண்ண போகிறாங்க. ஆடு முன்னாடி நம்மளோட முன்னாடி பழந்தான் தோத்துதான். $40 மீட்டர் தாங்க கிடக்குது. வந்துட்டாங்க. எங்க நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த நேரத்தில் தாங்க நம்ம வந்து அடிக்கிறோம். நான் பாட்டு நின்றுக்கிட்டு தான் கிடந்தேன். எப்படா அடிக்கிறீங்க? ஐயோ, இந்த மேட்ச்சை முடிச்சா தாங்க அடுத்த மேட்ச்சுக்கு போக முடியும். வாங்க நம்ம இந்த மேட்ச் முடிக்க ட்ரை பண்ணுறோம். இன்னும் 2 கூட தாண்டோம். நம்மளுக்கு பின்னாடி வந்தானுங்களே அந்தங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டானுங்க. அடிச்சிருச்சு போங்கடா. இந்த பொண்ணு அடுத்தான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம கூட நம்ம அது வரதுக்கு முன்னாடியே இவனுங்க ஓடிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் இவனுங்களே பார்க்கலாம். பொண்ணுங்களாம் என்னடா இவன் பயந்துட்டான் போல உச்சுன்னு சொல்லுறான். இந்த பச்சை கலர் சட்டை அடிக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. அடிச்சுட்டாங்க. உனக்கு கோபம் முன்னாடி வரவனை பார்த்து அடிக்கிறானுங்க. அடுத்த தடவை நான் பின்னாடி தாங்க வரேண்ணா. உனக்குலாம் பின்னாடி வரணும். என்ன பச்சுன்னு சொல்லுது. நம்மளுக்கு இவன் தாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி பொண்ணு நினச்சிக்கிட்டு போனா அவன் சத்து கிடக்குறானே. அடிக்கக்கூடாது. இருக்காங்க நமக்கு மாதிரி போய்கிட்டு இவன் பைத்தியம் மாதிரி விளையாட்டுறான். தஞ்சாவூர் அடிச்சுட்டேங்க. இந்த மேட்சை முடிக்கவே முடியாது. போவாங்க வாங்க. இந்தாங்க லாஸ்ட் தடவை. வாங்க அடுத்த தடவை அங்கே போயிடலாம். வாங்க. இந்த 2 கூட தாட முடியும். இவ்வளோ நம்ம கூட வந்தவனுங்க. அது அந்த பொம்மை ஏஐ போல. நம்மளை பார்த்தா நானும் சிரிக்கிறானுங்க. முன்னாடி போகுடி அந்த பொம்மை அடிக்கிறாருன்னு பாருங்களே. இவனுங்கெல்லாம் பார்த்து பர்ஃபெக்ட்னு காட்டுறாங்க. போடி அடி வாங்கடி. அவன் பின்னாடியே அடிச்சுங்க. பார்த்து சிரிப்பானுங்களா?
சிரிக்கலை நல்ல இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. எங்கள் 3 பேர் தாங்க மீதி கிடக்குறானுங்க. நம்ம பைத்தியம் மாதிரி பண்ணுறவங்க. இப்போ பாருங்க நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் ஷேர் பண்ணுங்க. சில பேருக்கு பக்காயிரம் போலங்க. எனக்கெல்லாம் பக்காயிருச்சுங்க. இந்த சிரிக்காதீங்க. இந்த இமேஜ் எதுக்குறாங்க நீங்கள் அக்கடி இது வந்துச்சுன்னா ஒரு இந்த ஃபீல் வர்றதுக்காக கொஞ்சம் ஸ்குட் கேம் விளையாண்டுவாங்கன்னா பார்த்துப்படி எனக்கு ஸ்குட் கேம் விளையாண்டவங்களாம் பார்த்து இப்போ எனக்கு பயமாகவே இருக்குது. எழுதுறது எப்போ அந்த பொம்மை அடிக்கணும் வேறு தெரியல. ஆமாம் எனக்கும் தாங்க. என் ஃப்ரெண்டு போல அதான் அப்படி ஆட்டு உடஞ்ச மாதிரி கட்டுறான். சிரிக்கிறேன் நம்ம வந்துட்டோன்னு. விட்டுருங்க அந்த பொம்மை வரதுக்கு முன்னாடி விட்டுடலாங்க. இப்போ எப்படியே விட்டுடலாம். அவள் சிரிச்சாலே சிரிக்கிட்டோம். எங்க அடிச்சிருச்சுங்க. ஐயோ அடிச்சிருச்சுங்க. பாதி தூரம் வந்துட்டோங்க. விளையாடுறீங்கன்னா பாதியிலே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாச்சும் என்ன மாதிரி கிறுக்கு மாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்காது. அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கற்றுவாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க சரிங்களா. இங்கே பாருங்க கேம் விளாட வச்சுருக்கானுங்க. நம்ம முன்னாடியே விட்டுக்கலாம். போகட்டும். அப்புறம் இந்த வேணுங்க. ஆனால் பக்கா இருக்குதுங்க அந்த சில டைம்ஸ் இந்த பொம்மைக்கே. நான் நின்றுங்க அந்த இடத்துல. பக்கா இருந்தால் என்னென்னு வேறு தெரியல. யார் பார்த்து நம்மளை தாங்க சிரிக்கிறாங்க. அதனால நான் தோக்க எனக்கு விருப்பம் இல்லைடா. அதான்டா நான் முன்னாடி போகணும். இந்த பொண்ணு வச்சுக்கிட்ட கிளவி மாதிரி கையடிச்சிட்டு வந்திருக்கேன். இவனும் வேணும். இது வந்து கிளவி போல கிராணி போல 2 பேரும். இது கிராணியோட தங்கச்சி போல. அப்பா முன்னாடி போகிறாங்க. வந்துட்டோம். நம்மளும் டான்ஸ் போடுறோம். வந்து பார்த்துருக்கோம். டண்டக்கு என்னங்க திரும்பி வரோம். முன்னாடி போயிடலாம். ஆமாம் அப்போ நடந்தல நான் வேண்டுட்டு தானே நடந்தேன். வாங்களேன் இது என்னங்க இப்படி கூட பண்ணி கூட சுற்றி விட்டு ஓகே என்னங்காச்சு இதா விளையாண்டு பார்க்கலாம். இந்த வின் கம்ப்யூட்டர் ஆர்ட் இந்த கேம் விளையாண்டு முடிச்சது. இந்த கேம் விளையாண்டு முடிச்சது. இன்னுங்க 40 மாதிரி கட்டிட்டு எங்க இது கொஞ்சம் ஆடாக இருக்குங்க.
ஆமாங்க, அது ரொம்ப வேகமாக வருது உண்டு. ரொம்ப நேரம் அடிச்சிட்டாங்க. ஏய் அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஒரு தடவை தோற்றேன். என்னடா மொச்சுன்னு கேட்குது பார்த்தீங்களா? இதுங்க இன்னும் ஜெயிச்சிருங்க, நம்மளால ஜெயிக்கலடா. சரிங்களா, இன்னும் 6 மணி நேரம் விளாண்டு போகலாம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தாங்கடா டே. ஏய் சாப்பிடலாம். நல்லா இவங்க அப்போ கூட பகுத்து போனானே இங்கிறது சொல்லுதான். என்னங்க எலிமினேட்டர்னு காட்டுறானுங்க. எப்போ எலிமினேட் ஆகிடுது? எனக்கு ஒன்றும் 3 சான்ஸ் இருக்கு. ஓ உங்களுக்கு முன்னாடி பண்ணா டைம் வர முடிஞ்சிடுமா? எலிமினேட்லாம் ஆகலாம் தெரியல. பக்கு போல ஒரு வேலை. வர மாட்டேங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். இந்த மேட்சோட போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ டு ஆல். சார்ஜர் வர குறைஞ்சிச்சு அதனால் தேங்க்யூ டு ஆல். பக்கு வேறு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.